அதான் சார், இப்ப நீங்க சொன்ன மாதிரி விஜய் தனிச்சு நின்னா அதிமுகவை விஜய் பலவீனப்படுத்திடுவாரு அப்படின்ற ஒரு காரணத்தினாலே விஜய் இவங்க வந்து கட்டாயப்படுத்தி வலிக்கிற மாதிரி இருக்குங்களோ? கண்டிப்பா அதைத்தான் செய்யறாங்க இவங்க. மாநாடுகள்ல விஜய் ஆட்கள் வர்றது மாதிரி இது பண்ணி அதெல்லாம் பேசி, அதாவது அவங்கள மன வலிமை இழக்க செய்யறாங்க. அப்ப அது விஜய் ஆட்கள் யாரும் வரல, இவங்க தான் செட் பண்றாங்க சார் அந்த மாதிரி. அது நாம கண்ணை மூடிட்டு விஜய் ஆட்கள் இல்லைன்னு நம்ம சொல்லி பொய்ய சொல்லக்கூடாது. ஏன்னா அதுலேயே நாங்கள் அதிமுகவில் இருந்தோம், தாவேக்காவுக்கு போயிட்டோம், எடப்பாடி ஐயா பிடிக்கும்லாம் சொல்லும்போது வந்து நாம பொய்யா சொன்னா மக்கள் மத்தியில் அது நிற்காது. தாவேக்காவில் உள்ள வன்னியர் வெள்ளாள கொண்ட ரசிகர்கள் தான் அதை பண்ணியிருக்கிறாங்க. தென் மாவட்டத்தில் உள்ள முக்குளத்தூர் ரசிகர்கள் எல்லாம் 10 தோல்வி பழனிசாமின்னு விஜய்க்கு எதிராக சமூக ஊடகங்களில் அது தவறுங்கிற இதை பண்றாங்க. இப்போ பாஜகவும் விஜய் அவர்களை கூட்டணிக்கு கொண்டு வரமா ஏதாவது முயற்சி எடுக்கிற மாதிரி தெரியுதுங்களா சார்? பாஜக வந்து எல்லாருமே மைனஸா பாக்குறாங்க. அது அந்த அவங்களுக்கு தெரியல. பாஜகவை மைனஸா பிரேமலதா அம்மையார் பாக்குறாங்க, விஜய் பாக்குறாரு, சீமான் பாக்குறாரு, ராமதாஸ் பாக்குறாங்கலாம். பாஜகவுக்கு தெரியல. அந்த தலைவர்கள் அது தெரியாமலே, தங்களுக்கு முதுகுக்கு பின்னாடி என்ன நடக்குன்னு தெரியாமலே தமிழிசை அம்மையார் போன்றவங்க எல்லாம் மற்ற கட்சிகள் அழைக்கிற வேலையை பார்த்துட்டு இருக்காங்க.